இந்தியன் மார்க்கெட்டில் ஸ்மார்ட் மணி கான்செப்டை எந்த மாதிரி யூஸ் பண்ணி நம்ம ட்ரேட் பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றி நான் வந்து டீட்டெயிலாங்க வர சனிக்கிழமை அன்னைக்கு ஒரு ஆஃப்லைன் ஒர்க் ஷாப் வந்து கண்டக்ட் பண்ணுறேன். இது வந்து ஃப்ரீ ஒர்க் ஷாப் தான். சப்போஸ் உங்களுக்கு டைம் இருக்குது, உங்களால் ஈரோட்டுக்கு வந்து அட்டன் பண்ண முடியும் அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணிக்கோங்க. ரிஜிஸ்ட்ரேஷன் லிங்க் வந்து பார்த்தீங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. அண்ட் இது லிமிடெட் சீட்ஸ் தான் இருக்குது இதுக்கு. ஸோ கொஞ்சம் சீக்கிரமாக ரிஜிஸ்டர் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ. வணக்கம் ட்ரேடர்ஸ். இன்றைக்கி வந்து 24/10/2025 வெள்ளிக்கிழமை அன்னைக்கு நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டியை பொறுத்து நம்ம மார்க்கெட் ப்ரிவியூவை பார்த்துடலாங்க. அதுக்கு முன்னாடி நேற்று வந்து யூஎஸ் மார்க்கெட் என்னாச்சு அப்படிங்கிறத நம்ம பார்த்துடலாம். நேற்று வந்து பார்த்திங்கன்னா டவ் ஜோன்ஸ் வந்து ஒரு 0.3% வந்து பாசிட்டிவாக முடிஞ்சிருக்கு. S&P வந்து 0.58% பாசிட்டிவாக முடிஞ்சிருக்கு. நாஸ்டாக் வந்து பார்த்திங்கன்னா நியர்லி 0.8% பாசிட்டிவாக முடிஞ்சிருக்கு. மார்க்கெட் பாசிட்டிவாக முடிஞ்சிருக்கு. விக்ஸுமே வந்து பார்த்திங்கன்னா நியர்லி 7% கீழே விழுந்திருக்கு. ஸோ ஓரளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா சென்டிமெண்ட் அப்படிங்கிறது பாசிட்டிவாக தாங்க இருக்குது. அண்ட் உங்களுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா நேற்று வந்து டெஸ்லாவுடைய ரிசல்ட் அப்படிங்கிறது வந்துருந்துச்சு. நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டெஸ்லா எங்கே இருக்குது, இங்கே இருக்குது. ஸோ ஓப்பன் ஆனது வந்து பார்த்திங்கன்னா நியர்லி ஒரு 2% டவுனில் தான் வந்து ஓப்பன் ஆச்சு. ஓப்பன் ஆனதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா மார்க்கெட் ரெக்கவர் ஆகி மேலே போய் ஒரு 2% பாசிட்டிவில் முடிஞ்சிருக்கு. ஸோ ஸ்டாக் ஸ்பெசிஃபிக்கான டெஸ்லா மட்டும் தான் சொல்லணும். ஒரு பேட் ரிசல்ட்டுங்கிற மாதிரி தான் சொன்னாங்க, ஒரு மிக்சடு ரிசல்ட்டுங்கிற மாதிரி சொன்னாங்க. இருந்தாலும் வந்து ஸ்டாக் வந்து பாசிட்டிவாக தாங்க முடிஞ்சிருக்கு. அதை தாண்டி பெருசாக ஒன்றும் கிடையாது. இன் டர்ம்ஸ் ஆஃப் நியூஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா ட்ரம்ப்பும் சைனாவுடைய அதிபரும் வந்து பார்த்திங்கன்னா சவுத் கொரியாவில் நடக்க போகிற ஒரு மீட்டிங்கில் வந்து சந்திக்க போகிறதா வந்து சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இது வந்து நடக்குமா நடக்காதா அப்படிங்கிற மாதிரி ரூமர் சுற்றிக்கிட்டு இருந்துச்சு. இப்போ கன்ஃபார்மாக சந்திக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா மார்க்கெட்டுக்கு ஒரு பாசிட்டிவான விஷயமாக பார்க்கப்படுதுங்க. ஸோ இந்த ஒரு பாசிட்டிவிட்டி எடுத்துக்கிட்டு தான் வந்து பார்த்திங்கன்னா மார்க்கெட் நேற்று மேலே போயிருக்கு. அண்ட் அதை தாண்டி வந்து பார்த்திங்க அப்படின்னா இன்னைக்கு மிக முக்கியமான டேட்டா வருது. உங்களுக்கு இன்ஃப்ளேஷன் டேட்டா வருது. அமெரிக்காவில் இன்ஃப்ளேஷன் டேட்டாவுக்கு ரொம்ப முக்கியத்துவம் இருக்கும். ஏன்னா அதை பேஸ் பண்ணி தான் வந்து ஃபெட்டில் வந்து இன்ட்ரெஸ்ட் ரேட் டிசிஷன் வந்து இருப்பாங்க. அது வந்து நெக்ஸ்ட் வீக் இருக்குன்னு நினைக்கிறேன். வித்தின் 1 வீக்கில் இருக்குது. ஸோ இந்த டேட்டாவை வச்சு தான் 5 டேஸில் இருக்குது. ஸோ இந்த டேட்டாவை வச்சு தான் வந்து அடுத்த மீட்டிங்கில் வந்து இப்போது 25 பேசிஸ் பாயிண்ட் ரேட் கட்டில் வந்து பாருங்கள் 98% எதிர்பார்க்குறாங்க. இது நடக்குமா நடக்காதா அப்படிங்கிறது இந்த இன்ஃப்ளேஷன் டேட்டாவை வச்சு தான் தெரியும். அதனால் ஒட்டுமொத்த உலகமும் சரி ஸ்டாக் மார்க்கெட்டில் இந்த இன்ஃப்ளேஷன் டேட்டாக்காக இப்போதைக்கு வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்குங்க. அதை தாண்டி பெருசாக ஒன்றும் கிடையாது. அதுவே நீங்கள் இந்தியா ஸ்பெசிஃபிக் நியூஸ் பார்த்தீங்க அப்படின்னா பியூஷ் கோயல் வந்து சொல்லியிருக்காரு. இவர் வந்து பார்த்திங்க அப்படின்னா நியர் ஃபியூச்சரில் சீக்கிரமாகவே வந்து டீல் வந்து சைன் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பேச்சுவார்த்தை கொஞ்சம் சுமூகமாகவும் பாசிட்டிவாகவும் தான் போயிட்டுருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. சில ரூமர்ஸ்லாம் அன்அஃபிஷியலாக என்ன வந்துச்சு அப்படின்னா நம்ம நேற்று பார்த்துருப்போம்னு நினைக்கிறேன். ரஷ்யன் ஆயிலை வந்து கம்மி பண்ணணும். அதுக்கப்புறம் வந்து அவங்களுடைய சோய்பீன் அண்ட் கார்னுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்தியாவில் வந்து இறக்குமதி பண்ணுறதுக்கு வந்து அவங்க அலோவ் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. பிரதமர் மோடி அவர்கள் வந்து என்னுடைய ஞாபகத்தின்படி இந்திய விவசாயிகளின் நலன் தான் எனக்கு முக்கியம், அதனால் வந்து யூஎஸ் பேச்சை கேட்க முடியாது, ஏற்க முடியாது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு தான் வந்து யூஎஸ்க்கு வந்து ஒரு பதிலடி கொடுக்குற மாதிரி பேசிக்கிட்டு இருந்தார். ரெண்டாவது இந்த யூஎஸோட சாங்ஷன்ஸ் போட்டதுனால தான் ஜிஎஸ்டி 2.2 அப்படிங்கிற ஒரு விஷயமே வந்துச்சு. இப்போ அப்படி என்ன நிர்பந்தம் வந்துருச்சு, கட்டாயம் வந்துருச்சு அப்படின்னு தெரில. ரஷ்யன் ஆயில் அது பெரிய பிரச்சனை கிடையாது. அதை வந்து வாங்காமல் போல் ரஷ்யாட்டிருந்து வேறு எங்கேயாவது வாங்கிக்கலாம் நம்ம, அது பிரச்சனை இல்லை. ஏன்னா நம்ம ரஷ்யாட்டிருந்து ரொம்ப சீப்பாக தான் வாங்கிட்டு இருந்தோம். அந்த அட்வான்டேஜ் கம்மியாகும் அப்படிங்கிறதுனாலும் அது பெரிய பிரச்சனை ஏற்படுத்தாது. ஆனால் ரஷ்யாவுடைய காணும் சோய் மீலும் இங்கே வந்து வர்றது வந்து பார்த்திங்கன்னா இந்திய விவசாயிகளுக்கு கண்டிப்பாக வந்து பெரிய பாதிப்பை ஏற்படுத்தும். அதை ஒத்துக்கிட்டா அது வந்து இந்தியாவுக்கு நல்லது கிடையாது. ஒத்துக்கிறாங்களா இல்லையா அப்படிங்கிறது தெரியலை, பொறுத்திருந்து பார்க்கலாங்க. இது மட்டும்தான் வந்து குளோபல் லெவலில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நியூஸாக இருக்குது. ஸோ இதை தாண்டி முக்கியமான ஈவெண்ட்ஸும் ஒன்றும் இல்லைங்க. அடுத்து இப்போ நம்ம அப்படியே வந்து எஃப்ஐஐடி டேட்டா வந்து பார்த்துடலாம். எஃப்ஐஏ வந்து பார்த்திங்கன்னா நேற்று அகைன் வந்து நெட் செல்லர்ஸாக மாறியிருக்காங்க. 1500 கோடி செல் பண்ணியிருக்காங்க. பட் டிஏஏ வந்து 4000 கோடிக்கு பக்கமாக பை பண்ணி நெட் பையர்ஸாக இருக்காங்க. இது கண்டிப்பாக ஒரு டிஏஏ பை பண்ணது பாசிட்டிவான விஷயம், எஃப்ஐஏ செல் பண்ணது நெகட்டிவான விஷயம். இது வரும்போது நம்ம யூஎஸ்டிஐஎன்ஆர் வந்து எப்படி இருக்குது அப்படிங்கிறதையும் ஒருக்கா பார்த்துடணும். 87.7 பெரிய மாற்றம் இல்லாமல் அந்த 87க்கு இதுலேயே தான் சுற்றிக்கிட்டு இருக்குது. இன்னும் ஃபர்தராக கீழே விழும்போது மேபி ஃபர்தராகவே வந்து பார்த்தீங்கன்னா எஃப்ஐஏமே வந்து ஒரு பையிங் மோடு வரதுக்கு வாய்ப்பு இருக்குங்க. பொறுத்திருந்து பார்க்கலாம். ஸோ அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இப்போது கரண்ட்டாக வேர்ல்டு மார்க்கெட் ஃபியூச்சர்ஸ் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். யூஎஸ் ஃபியூச்சர்ஸ் பாசிட்டிவாக தான் இருக்குது. யூரோப்பியன் ஃபியூச்சர்ஸும் பாசிட்டிவாக தான் இருக்குது. நிக்கி என்ன பண்ணுறான், ஒரு நிமிஷம், இங்கே இருக்குது, இங்கே இருக்குது, 1.2% பாசிட்டிவாக இருக்குது. சூப்பர். ஆஸ்திரேலியா ஃப்ளாட்டாக இருக்குது. தைவான் லைட்டாக நெகட்டிவாக இருக்குது. கொரியா 1.5% பாசிட்டிவாக இருக்குது. ஸோ ஆல் ஆஃப் த குளோபல் மார்க்கெட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா சூப்பர் டூப்பர் பாசிட்டிவாக இருக்குங்க.
கிஃப்ட் நிஃப்டி வந்து பார்த்தீங்க அப்படின்னா அஸ் ஆஃப் நவ் வந்து ஒரு 30 பாயிண்ட்டுக்கு பக்கமாக கேப் அப் இண்டிகேட் பண்ணிக்கிட்டு இருக்கு. ஆக்சுவலி நேற்று இதோட கொஞ்சம் அதிகமாக காமிச்சிட்டு இருந்தான், 50 பாயிண்ட்டுக்கு பக்கமாக காமிச்சிட்டு இருந்தான். பட் இன்றைக்கி ஓகே உங்களுக்கு லாஸ்ட் ஹவரில் வந்து லாஸ்ட் ஒரு 5-10 மினிட்ஸில் கீழே விழுந்தது போல் இருக்குது. இப்போதைக்கு ஒரு 30 பாயிண்ட் கேப் அப் தான் இண்டிகேட் பண்ணிக்கிட்டு இருக்குது. ஏன்னா குளோபல் மார்க்கெட் பாசிட்டிவாக தான் இருக்குது. அதன் காரணமாக ஓகே. அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம டெரிவேட்டிவ் மார்க்கெட்டை பார்த்துடலாம். முதல்ல ஃபியூச்சர்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஷார்ட் கவரிங் அப்படிங்கிறது வந்திருக்கு. சேஞ்ச் இன் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா -9.84%. பயங்கரமான பாசிட்டிவான விஷயம் இது. ஷார்ட் கவரிங்கே பாசிட்டிவான விஷயம், அதில் இவ்வளோ பெரிய ஷார்ட் கவரிங் அப்படிங்கிறது சூப்பர் டூப்பர் பாசிட்டிவான விஷயம் தான். இதை யார் பண்ணாங்கன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், பின்னாடி வருவோம் நம்ம. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ட்ரெண்டிங் ஓஐ. ஸோ ஆப்ஷன்ஸை பொறுத்த வரைக்கும் இன்ட்ராடே வந்து பார்த்தீங்கன்னா லைட்டாக பியரிஷாக முடிஞ்சிருக்கு. பொசிஷனல் டேட்டா வந்து பார்த்தீங்கன்னா கம்பேரிட்டிவ்லி இன்ட்ராடேவை கம்பேர் பண்ணும்போது அதிகமாக இருக்குது, கொஞ்சம் பியரிஷ்னஸ் அதிகமாக இருக்குது. ஸோ மார்க்கெட் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் லைட்டாக பியர்ஸோட கைக்கு போயிடுச்சு அப்படிங்கிறது இதுலேருந்து நமக்கு தெரியுது. பட் ஸ்டில் இது நேற்று வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்பைரி சென்செக்ஸோட எக்ஸ்பைரி இருந்துச்சு, அதன் காரணமாக கூட இப்படி நடந்திருக்கலாம். பட் நம்ம இங்கே பார்க்குறது நிஃப்டி அப்படிங்கிறதுனால நம்ம இதை வந்து ஒரு டேட்டாவை கரெக்டாக கன்சிடர் பண்ணலாங்க, பெரிய பிரச்சனை இருக்காது, இது கரெக்டாக தான் இருக்கும். அடுத்து பார்த்திங்கன்னா பார்ட்டிசிபென்ட் வைஸ் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டுங்க. இதில் பார்த்திங்க அப்படின்னா எஃப்ஐ வந்து பார்த்திங்கன்னா கால் ஆப்ஷனையும் பை பண்ணியிருக்காங்க, புட் ஆப்ஷனையும் பை பண்ணியிருக்காங்க. பட் புட் ஆப்ஷன் தான் அதிகமாக பை பண்ணி மார்க்கெட் கீழே போனால் தான் ப்ராஃபிட்டுங்கிற மாதிரி பொசிஷனாக ஆப்ஷன்ஸில் க்ரியேட் பண்ணியிருக்காங்க. அதுவே ப்ராப் ட்ரேடர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நேற்று 1% அதிகமாக கால் ஆப்ஷன் செல் பண்ணியிருந்தாங்க, இன்றைக்கி 2% அதிகமாக கால் ஆப்ஷனை செல் பண்ணி புட் ஆப்ஷனை பை பண்ணி மார்க்கெட் கீழே போனால் தான் ப்ராஃபிட் அப்படிங்கிற மாதிரி ஒரு பொசிஷனை க்ரியேட் பண்ணியிருக்காங்க. அடுத்து பார்த்திங்கன்னா ரீட்டைல் ட்ரேடர்ஸ் கால் ஆப்ஷன் சைடு ஃப்ளாட்டாக இருக்காங்க, புட் ஆப்ஷன் சைடு வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு அதிகமாக புட் ஆப்ஷனை செல் பண்ணி மார்க்கெட் மேலே போனால் தான் ப்ராஃபிட் அப்படிங்கிற மாதிரி ஒரு பொசிஷனை க்ரியேட் பண்ணியிருக்காங்க. அடுத்து பார்த்திங்கன்னா நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி முரட்டுத்தனமான ஒரு ஷார்ட் கவரிங்கை வந்து எஃப்ஐஏ தான் வந்து பண்ணி விட்டுருக்காங்க. ஸோ இங்கே பாருங்கள், நேற்று மார்க்கெட் கீழே விழுந்தாலும் ஃபியூச்சர்ஸில் பயங்கரமான ஒரு ஷார்ட் கவரிங் 23.87%. ரொம்ப மாதம் கழித்து 80% கீழே வந்து பார்த்திங்கன்னா அவங்க ஷார்ட் கவரிங் பண்ணியிருக்காங்க. இப்போதைக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு 76% வந்து லாங்கில் இருக்காங்க, 24% ஷார்ட்டில் இருக்காங்கன்னு சொல்லலாம். ஐ திங்க் இந்த வேல்யூ பாருங்கள் எங்கே இருக்குது, 7, 9 இந்த ஒரு 2-3 மாதம் கழிச்சு பண்ணியிருக்கிறாங்க. இந்த கேண்டில் இங்கே பாருங்கள், இந்த இடத்துல இருந்தப்போ அடித்தது அவன் கன்சால்டேட் ஆகி இப்போ தான் அவன் ஃபஸ்ட் டைம் வந்து 20%க்கு மேலே போகிறான். ஓகே, இது கண்டிப்பாக இது ஒரு பாசிட்டிவான விஷயம் தான். ஓகே, அடுத்து நம்ம வந்து பார்த்திங்கன்னா அப்படியே ப்ரைஸ் ஆக்ஷன் பக்கம் வந்துடுவோம். முதல்ல நிஃப்டி பக்கம் போவோம். நேற்று சிபிஆரில் என்ன ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, நேற்று நிஃப்டியில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நேரோ சிபிஆர் அப்படிங்கிறது ஃபார்ம் ஆகிருந்துச்சு. ப்ரைஸ் வந்து அதுக்கேற்றாப்புலையே நல்ல ஒரு ட்ரெண்டிங் மூவுமே போட்டு கீழே வந்துருச்சு. நீங்கள் பாருங்களேன், நேற்று ப்ரைஸ் இதை டச் பண்ணலாம், நேற்று விர்ஜின் சிபிஆர் வந்திருக்கும். கடைசி 5 மினிட்ஸ் 10 மினிட்ஸில் கூட வந்து இந்த சிபிஆரை தொட்டுட்டு விர்ஜின் சிபிஆர் ஆக விடமாட்டேன் அப்படிங்கிற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா முடிச்சிருக்கிறாங்க. அடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா இன்றைக்குக்கான சிபிஆர் நேற்று ஒரு ட்ரெண்டிங் டே வந்ததுனால மோஸ்ட்லி இன்றைக்கி இங்கே பாருங்கள் ஒரு வைடு சிபிஆர் அப்படிங்கிறதா வந்து பார்த்திங்கன்னா ஃபார்ம் ஆகிருக்கு. ஸோ இதற்கு என்ன அர்த்தம் அப்படின்னா மார்க்கெட் இன்றைக்கி கன்சாலிடேட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறதா அர்த்தம். ஸ்டில் மார்க்கெட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பையிங் ப்ரெஷரோட தான் இருக்குது, ஏன்னா இது ஒரு அசெண்டிங் சிபிஆர் தான் ஃபார்ம் ஆகிருக்கு. ஸோ ஈவன் தோ நேற்று மார்க்கெட் வந்து ஃப்ளாட்டாக ஓப்பன் ஆகிருந்தால் மேபி நல்ல செல்லிங் ப்ரெஷர் வந்து பியரிஷாக மாறிடுச்சுன்னு சொல்லியிருக்கலாம். பட் நேற்று மார்க்கெட் பெரிய கேப்பப்பில் ஓப்பன் ஆனதுனால மிகப்பெரிய செல்லிங் ப்ரெஷர் வந்தாலும் உங்களுக்கு இன்னுமே வந்து பொசிஷனலாக வந்து சிபிஆரில் மார்க்கெட் வந்து புல்லிஷாக தான் இருக்குது. வைடு சிபிஆர் வந்திருக்கிறதுனால இன்றைக்கி மார்க்கெட் வந்து கன்சாலிடேட் ஆகிறதுக்கு தான் அதிகமான வாய்ப்புகள் இருக்குது. அந்த ரேஞ்ச் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா இங்கே கீழே இந்த S1 இருக்குது பார்த்திங்களா, 25,800 அண்ட் மேலே வந்து பார்த்திங்கன்னா ப்ரீவியஸ் டே ஹை 26,100. இந்த மிகப்பெரிய ரேஞ்சுக்குள்ளே மார்க்கெட் கன்சாலிடேட் ஆகிறதுக்கு அதிகப்படியான வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறத இண்டிகேட் பண்ணுது. அது மட்டும் இல்லாமல் சப்போஸ் அதையும் தாண்டி செல்லிங் ப்ரைஸ் வந்துச்சுன்னா இங்கே விர்ஜின் சிபிஆர் இருக்குது 25,700 ரேஞ்சில், இது ஒரு மிகப்பெரிய சப்போர்ட்டாக இருக்கும். அவ்வளோ தூரம் போகிறதெல்லாம் கஷ்டம் தான், போகுமாங்கிறத பொறுத்திருந்து பார்க்கலாம். ஸோ ஓவராலாக பார்த்திங்கன்னா ஒரு கன்சாலிடேஷன் டே தான் இன்றைக்கி நிஃப்டியை பொறுத்த வரைக்கும். அதுவே உங்களுக்கு எஸ்எம்சியை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா கொஞ்சம் பியரிஷ்னஸ் தட்டு ஓவராக தெரியுதுங்க. ஸோ என்ன தான் இன்ட்ராடேயில் ஃபால் வர்றது கொஞ்சம் கஷ்டம், சப்போஸ் வந்தாலும் அது சப்போர்ட் எடுக்கும் அப்படிங்கிற மாதிரி சிபிஆர் சொன்னாலும் எஸ்எம்சி ஒரு அக்ரெசிவான ஃபால் வர்றதுக்கே வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறத வந்து இண்டிகேட் பண்ணுது. இவ்வளோ நாள் பியரிஷான ஒரு ஃபேர் வேல்யூ கேப் வரவே இல்லை, 1 ஹவரில் நேற்று தான் ஃபேர் வேல்யூ கேப் வந்திருக்கு. இந்த ஃபேர் வேல்யூ கேப்பை ரெஸ்பெக்ட் பண்ணி ப்ரைஸ் வந்து ரிவர்ஸ் பண்ணிச்சுன்னா நல்லது ஒரு செல்லிங் ப்ரெஷரே வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்படி வரும்போது இந்த 25,826 25,800க்கு மிக முக்கியமான சப்போர்ட் இருக்குங்க. ஏன்னா இங்கே பாருங்களேன் 788 798 இந்த ஒரு 10 பாயிண்ட் டிஃப்ரென்ஸில் ரொம்ப மிகப்பெரிய லிக்விடிட்டி இருக்குது. இங்கெல்லாம் ரீட்டெயிலர்ஸோட ஸ்டாப் லாஸ் இருக்கும். ஸோ இந்த ரேஞ்சுக்கெலாம் எப்படி இந்த பாயிண்ட்டுக்கெலாம் எப்படி ரியாக்ட் பண்ணுது அப்படிங்கிறத பார்க்கணும். அதுவும் ஃபர்தராக கீழே வரும்போது 25,696 ரவுண்டாக 700 வச்சுக்கலாமே. இதெல்லாமே
ரீட்டைலர்ஸோட லிக்விடிட்டி இருக்க ஸ்டாப் லாஸ் இருக்க இடம் அங்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரைஸ் ஒரு நல்லது ஒரு ரிவர்ஸில் போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதுவே மேலே போகும்போது ப்ரீவியஸ் டே ஹை தான், அதுக்கு முன்னாடி எல்லாம் கேப் தான் இருக்குது. லிக்விடிட்டியை பொறுத்த வரைக்கும் 26,104, 26,135, 26,230 இதெல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ரீட்டர்ஸோட லிக்விடிட்டி இருக்கிற இடம். ஸோ ஸ்டாப் லாஸ் இருக்கிற இடம், அதுவும் மிகப்பெரிய ஒரு ரெசிஸ்டன்ஸாக இருக்குங்க. கீழே இதெல்லாம் சப்போர்ட்டு, மேலே அதெல்லாம் வந்து ரெசிஸ்டன்ஸாக இருக்கும். பாயிண்ட்டை பார்த்துக்குங்க. ஸோ சிபிஆர் படி வந்து பார்த்தீங்கன்னா மார்க்கெட் இன்றைக்கி கன்சாலிட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பெருசாக கீழே விழுறது கஷ்டம். ஆனால் எஸ்எம்சி படி இன்றைக்கி மார்க்கெட் பெருசாக கீழே விழுறதுக்கே கூட வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறதான் சொல்லுது. நடக்குமா, எது நடக்க போகுதுங்கிறத பொறுத்து வந்து பார்க்கலாம். அடுத்து பார்த்திங்கன்னா பேங்க் நிஃப்டி. ஸோ பேங்க் நிஃப்டி வந்து பார்த்திங்கன்னா முதல்ல நம்ம சிபிஆர் பார்த்துருவோம். சேம் அதே தான், நிஃப்டியோட அதே பேட்டர்ன் தான் ஃபாலோ பண்ணியிருக்கு. நேற்று வந்து பார்த்திங்கன்னா ப்ரைஸ் நல்ல கேப்பில் ஓப்பன் ஆனாலும் சிபிஆர் டச் பண்ணிவிட்டு விர்ஜின் சிபிஆர் இல்லைங்கிற மாதிரி முடிச்சிருக்கு. நேரோ சிபிஆர் மார்க்கெட் 2 ஆயிடுச்சு. ஸோ பேங்க் நிஃப்டியிலும் கண்டிப்பாக உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு வைடு சிபிஆர் அப்படிங்கிறது தான் ஃபார்ம் ஆயிருக்கும். ஒரு அசெண்டிங் வைடு சிபிஆர் தான் ஃபார்ம் ஆயிருக்கு. நிஃப்டிக்கு என்ன சொன்னோம் அதே கான்செப்ட் தான் பேங்க் நிஃப்டிக்கும் அப்ளிகபிள். ப்ரைஸ் S1 வரைக்கும் பக்கம் போச்சுன்னா ரிவர்ஸில் ஆகிறதுக்கு தான் வாய்ப்பு இருக்குது. அது கீழே விர்ஜின் சிபிஆர் இருங்க, இது விர்ஜின் சிபிஆரா? நிஃப்டிக்கு அது விர்ஜின் சிபிஆர் தான், பேங்க் நிஃப்டிக்கும் இது விர்ஜின் சிபிஆர் தான். 57,648 கிட்ட போச்சுன்னா ஒரு நல்லது ஒரு ரிவர்சல் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ பை அண்ட் டிப் தான் இன்றைக்கி மார்க்கெட்டை பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும், நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் பை அண்ட் டிப் தான். பிகாஸ் ஆஃப் அசெண்டிங் சிபிஆர், கீழே விழுந்தால் மேலே போயிடும் அப்படிங்கிற மாதிரி தான் வந்து சிபிஆர் சொல்லுதுங்க. பட் நிஃப்டி பேங்க் நிஃப்டி ரெண்டுலேயுமே ஒரு மிகப்பெரிய ஃபேர் வேல்யூ கேப் வந்து எஸ்எம்சி கீழே விழுறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குதுன்னு சொல்லுது. பார்க்கலாம். அடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா அப்படியே நம்ம க்ரூட் ஆயிலுக்கு போயிடலாம். ஸோ க்ரூட் ஆயிலை பொறுத்த வரைக்கும் நேற்று நான் ஒரு நியூஸ் பார்த்தேங்க. ஏதோ 2 ரஷ்யன் கம்பெனிக்கு வந்து பார்த்திங்கன்னா ட்ரம்ப் அவர்கள் வந்து சாங்ஷன் போட்டிருக்காரு. ஆமாம், க்ரூட் ஆயில் ப்ரொடியூஸ் பண்ணுற கம்பெனிக்கு. அந்த சாங்ஷனுக்கு பயந்துக்கிட்டு சைனாவில் இருக்க சில கம்பெனிஸ் வந்து ரஷ்யன் ஆயில் வாங்குறத, ஸோ ப்ரைவேட் கம்பெனிஸ் நினைக்கிறேன் சைனாவில், அதெல்லாம் இது பண்ணிட்டாங்க, ஸ்டாப் பண்ணிட்டாங்கிற மாதிரிலாம் கேள்விப்படுறேன். அதிகாரம் இருக்குது அப்படின்ட்டு அதிகார துஷ்பிரயோகம் வந்து பண்ணிகிட்டு இருக்கு அப்படி ட்ரம்ப் அவர்கள் எல்லா நாட்டையும் முன்னாடிட்டு இருக்காரு. எப்போ முடிவு வருங்கிறத பார்ப்போம். ஸோ அந்த நியூஸின் காரணமாகவும் சரி, டெக்னிக்கலாகவுமே, ஏன்னா இந்த நியூஸால் மேலே போகுங்கிறதெல்லாம் நமக்கு தெரியாது, எப்போ அந்த நியூஸ் வரும்னே தெரியாது. அதன் காரணமாக டெக்னிக்கலாக வந்து க்ரூட் ஆயில் புல்லிஷாக தான் இருக்குது. ஃபர்தராக போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இங்கே ஏகப்பட்ட லிக்விடிட்டி இருக்குது. ஸோ மோஸ்ட் லைக்லி இந்த 62.94 வரைக்கும் போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அங்கே போய் எப்படி ரியாக்ட் பண்ணுது அப்படிங்கிறத பொறுத்து தான் ஃபர்தராக மார்க்கெட் மேலே போகுமாங்கிறது தெரியும். ஃபர்தராக போகும்போது உங்களுக்கு இந்த வீக்கோட ஹைவே இது வந்து பார்த்திங்கன்னா அந்த வீக்கோட ஹை இப்போ நான் போட்டிருக்கிறது. அடுத்து பார்த்திங்கன்னா அடுத்த வீக்கோட ஹை 65.41 வரைக்குமே போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இந்த லெவல் க்ரூஷியல் லெவல். இந்த ஒரு 2.5% தாண்டிடுச்சுன்னா ஃபர்தராக இன்னொரு 6%, 6.5% அளவு கூட மேலே போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அஸ் ஆஃப் நவ் வந்து பார்த்திங்கன்னா க்ரூட் ஆயில் புல்லிஷாக தாங்க இருக்குது. அடுத்து பார்த்திங்கன்னா கோல்டு வந்து பார்த்திங்கன்னா இவ்வளோ நாள் மேலே ஏற்றுறதுக்கு இப்போ ஒரு அக்குமுலேஷன் ஜோனுக்கு போயிடுச்சு. பெரிய மொமெண்டம் இல்லாமல் ட்ரேட் ஆகிட்டு இருக்குது. அஸ் ஆஃப் நவ் வந்து மார்க்கெட் வந்து அக்குமுலேஷனில், அதாவது கோல்டுங்கிறது அக்குமுலேஷன் ஜோனுக்கு போயிடுச்சு. ஒரு பெரிய எந்த ட்ரெண்டுமே வந்து கிளியராக கொடுக்கல. ஒன்றா இந்த ஃபேர் வேல்யூ கேப்புக்கு போகணும், அப்படி இல்லைனா கீழே வந்து இந்த லிக்விடிட்டிக்கு வரணும். ஆர் அட்லீஸ்ட் உங்களுக்கு இந்த லோ இருக்குது பார்த்தீங்களா, இந்த ஸ்விங் லோ இருக்குது பார்த்தீங்களா, இங்கேனாச்சும் வரணும். 4003, 4000 ரவுண்ட் நம்பர் வேறு. ஸோ இங்கே வந்து எப்படி ரியாக்ட் பண்ணுது அப்படிங்கிறத பொறுத்தா எதிர் இந்த ஃபேர் வேல்யூ கேப்புக்கோ ஆர் இந்த 4003க்கோ ஆர் 3943க்கோ இந்த 3 லெவலுக்கு போய் ப்ரைஸ் எப்படி ரியாக்ட் பண்ணுதுங்கிறத பொறுத்தா ஃபர்தரான ட்ரெண்ட் அப்படிங்கிறது தெரியும். அஸ் ஆஃப் நவ் மார்க்கெட் வந்து அக்குமுலேஷனில் இருக்குது. ஸோ அக்குமுலேஷன், மேனிப்புலேஷன், டிஸ்ட்ரிபியூஷனுங்கிற கணக்குப்படி இப்போ இங்கேருந்து வந்து பார்த்திங்கன்னா மார்க்கெட் கீழே போச்சுன்னா கண்டிப்பாக மேலே வரும். அதுவே மேலே பிரேக் அவுட் ஆச்சுன்னா கண்டிப்பாக கீழே போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. எந்த பக்கம் போய் எப்படி ரிவர்ஸ் ஆகுதுங்கிறத பொறுத்து இருந்து பார்க்கலாங்க. ஸோ ஓவராலாக சம்மரைஸ் பண்ணணும் அப்படின்னா குளோபல் மார்க்கெட் ஓகேவாக இருக்குது. மார்னிங் பெரிய பாசிட்டிவிட்டி இல்லைனாலும் நேற்று நைட் யூஎஸ் மார்க்கெட் பாசிட்டிவாக தான் இருக்குது. ஏஷியன் மார்க்கெட்டும் பாசிட்டிவாக தான் இருக்குது. கிஃப்ட் நிஃப்டியும் வந்து பார்த்திங்கன்னா கேப் அப் தான் இண்டிகேட் பண்ணிக்கிட்டு இருக்குது. வேறு எதுவும் பெரிய த்ரெட்டு மாதிரி நியூஸ்லாம் இல்லை. அண்ட் இன்றைக்கி நைட்டு வந்து பார்த்திங்கன்னா வர இன்ஃப்ளேஷன் டேட்டா அப்படிங்கிறது மிக முக்கிய டேர்னிங் பாயிண்ட்டாக யூஎஸ் மார்க்கெட்டுக்கும் வேர்ல்டு மார்க்கெட்டுக்கும் இருக்க போகுது. அதை எதிர்பார்த்து இன்றைக்கி சைடு அண்டு நிஃப்டி பேங்க் நிஃப்டி ரெண்டுமே எனக்கு ஒரு சைடு வேஸ்டே தான் இண்டிகேட் பண்ணுது. சரி, அந்த இன்ஃப்ளேஷன் டேட்டாக்கு அப்புறம் ரியாக்ட் பண்ணிக்கலான்ட்டு இன்றைக்கி சைடு வேஸில் முடிக்க போகிறாங்களா, இல்லை மார்க்கெட் ஆல்ரெடி ஓவர் பாட்டில் இருக்குது. எஸ்எம்சி வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஸ்மார்ட் மணிலாம் கொஞ்சம் இறக்குறதுக்கு வாய்ப்பு இருக்குங்கிற மாதிரி ஒரு சைனை காட்டுது. அதை வந்து இன்றைக்கி பண்ண போகிறாங்களா அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாங்க. அண்ட் இதோட இந்த வீடியோவை முடிச்சுக்கலாம். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா அதை லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ட்ரேட் பண்ணுற மற்ற நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். அது யூடியூப் அல்காரிதம் ட்ரிகர் பண்ணி நிறைய பார்வையாளர் நம்ம சேனலுக்கு கொண்டு வந்து சேர்க்கும். நன்றி. ட்ரேடர்ஸ், ஸ்டாக் மார்க்கெட் இஸ் ஆல் அபவுட் ப்ராபபிலிட்டிஸ் அண்ட் ட்ரேடிங் இஸ் ஆல் அபவுட் ரிஸ்க் மேனேஜ்மெண்ட். இங்கே 100% ஒர்க் ஆகக்கூடிய ஒரு விஷயம் கிடையவே கிடையாது. இதை தெரிஞ்சுக்காமல் நீங்கள் ட்ரேட் பண்ணிங்க அப்படின்னா நீங்கள் லாஸஸ் பண்ணுறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. அதனால் உங்களுடைய ஃபினான்ஷியல் அட்வைசரை கன்சல்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா ட்ரேட் பண்ணுங்கள். இந்த வீடியோவில் நான் சொல்கிற எல்லாமே எஜுகேஷன் பர்பஸ்க்காக தான்.